மாணவர்கள் அனைவருக்கும் வணக்கம். நம்ம 10ஆம் வகுப்பு இயற்பியல் கணிதங்களை பார்த்துட்டு வர்றோம். அந்த வரிசையில் இன்றைக்கு SSLC இயற்பியல் கணக்கு எண் 9ங்க. ரொம்ப எளிமையான ஒரு கணக்கு. 5 ஓம், இந்த சிம்பல் வந்து ஓம் அப்படின்னு சொல்லுவாங்க. மின்தடையுடைய SI யூனிட்டுங்க. 5 ஓம் மின்தடை கொண்ட மின் சூடேற்றி எலக்ட்ரிக் ஹீட்டருங்க ஒரு மின் மூலத்தில் இணைக்கப்படுகிறது. 6 ஆம்பியர் மின்னோட்டமானது இந்த சூடேற்றி வழியாக பாய்கிறது. 6 ஆம்பியர் கரண்ட் வந்து அது வழியாக போகுதுங்க. எனில் 5 நிமிடங்கள் 5 மினிட்ஸ் 5 நிமிடங்களில் உருவாகும் வெப்பத்தின் அளவை காணுங்க. ஸோ ஒரு மின் சூடேற்றி வழியாக கரண்ட்டு பாஸ் பண்ணுறாங்க. 5 நிமிஷம் கரண்ட்டு போகுது. அதனுடைய கரண்ட் 6 ஆம்பியர் கொடுத்துருக்காங்க. அதனுடைய அந்த மின் சூடேற்றியுடைய ரெசிஸ்டன்ஸ் 5 ஓம்ஸ்னு கொடுத்துருக்காங்க. ஸோ அது எவ்வளோ ஹீட் உருவாகும் அப்படிங்கிறத நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். ஃபர்ஸ்ட் ஒன் 5 ஓம் மின்தடை. ஸோ கிவன் டேட்டா ரொம்ப முக்கியம். 5 ஓம் மின்தடை ரெசிஸ்டன்ஸ் R is equal to 5 ஓம். ஓகே. செகண்ட் ஒன் 6 ஆம்பியர் மின்னோட்டம் கரண்ட் I is equal to 6 ஆம்பியர் பாய்கிறது எனில் 5 நிமிடங்களில் உருவாகும். எவ்வளோ நேரம் போகுதுங்க? T is equal to 5 நிமிடம். பொதுவாக இப்போ R பாருங்கள், Rங்கிறது ரெசிஸ்டன்ஸ், அதுக்கான யூனிட் வந்து ஓமு. ஐங்கிறது மின்னோட்டம், அதுக்கான யூனிட் ஆம்பியர். டீங்கிறது டைமுக்கான யூனிட் பாருங்கள் நிமிடம்னு இருக்குது. பொதுவாக நம்ம SI யூனிட்ஸ் தான் பயன்படுத்துவோம். காலத்திற்கான SI யூனிட், டைமுக்கான SI யூனிட் வந்து வினாடி. அப்போ 5 நிமிடம் கொடுத்துருக்காங்க. ஒரு நிமிஷத்துக்கு 60 செகண்ட், 60 வினாடி. அப்போ 5 நிமிஷத்துக்கு 5 பெருக்கல் 60 300 வினாடி. சரிங்களா? ஸோ SI யூனிட்ஸுக்கு மாற்றிக்கங்க. என்ன கேட்குறாங்க? வெப்பத்தின் அளவை கணக்கிடு. H is equal to M. இதுதான் கொஸ்டினுங்க. இந்த கொஸ்டின் இந்த ஆப்ஷன்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக ஒரு லா ஞாபகம் வரும். ஜூல் ஹீட் லா. H equal to ஜூல் வெப்ப விதி. H is equal to I square RT. சரிங்களா? இதை சுருக்கமாக ஐனா மின்னோட்டம், ஆர்னா மின் தடை, டீனா காலம். இது ஒரு 2 மார்க் கொஸ்டின் அடிக்கடி கண்டிப்பாக கேட்பாங்க. இதை நீங்கள் எப்படி ஞாபகம் வச்சுக்கலான்னா ஒரு கதை கூட சொல்லுவோம். ஒரு ஹோட்டலுக்கு போகிறோம், ஒரு ரோஸ்ட்டு, 2 இட்லி, ஒரு டீ, அப்படி கூட நீங்கள் ஞாபகம் வச்சுக்கலாம். ஸோ இப்போ டைரக்ட் சம்மு ஐ கொடுத்துருக்காங்க, ஆர் கொடுத்துருக்காங்க, டீயும் கொடுத்துருக்காங்க, ஹீட் கேட்குறாங்க. ஃபார்முலாவில் எந்த சேஞ்சும் பண்ண வேண்டாம். H is equal to இந்த I ஸ்கொயர் இருக்கு பாருங்க, ஐக்கு பதிலாக என்ன போடுங்க? 6 தான் ஹோல் ஸ்கொயர் இன்ட்டு இந்த 6க்கு பதிலாக என்ன போடுங்க? 5 இன்ட்டு டைமுக்கு பதிலாக டீக்கு பதிலாக என்ன போடுங்க? 300. அவ்வளோதான். அப்படியே மல்டிப்ளை பண்ணிங்கன்னா போதும். 6 ஸ்கொயர் 6 ஸ்கொயர்னு என்ன அர்த்தம்? 6 பெருக்கல் 6 6 36 பெருக்கல் 5 பெருக்கல் 300. ஸோ 36 பெருக்கல் 5 இங்கே பெருக்கி பார்ப்போம். 36 பெருக்கல் 5 என்னது? 6 5 30, மிச்சம் 3 3 5 5 3 18. இப்போ 180 இன்ட்டு 300. இப்போ அடுத்தது 180யும் 300யும் பெருக்குவோம். 3 0 இருக்குது, 3 0 அப்படியே போடுங்க. 8 3 24, மிச்சம் 2, 1 3 3 3 2 5. ஸோ 54,000. H equal to 54,000 ஜூல். ஹீட்டுக்கான SI யூனிட் ஜூலுங்க, அதனால் 54,000 ஜூல். ஸோ சம்மில் ஆர் கொடுத்துருக்காங்க, ஐ கொடுத்துருக்காங்க, டைம் கொடுத்துருக்காங்க, அது நிமிடத்தில் கொடுத்துருக்காங்க. நிமிடத்தை வினாடியாக மாற்றோன்னா 60ஆல் பெருக்கணும். 5 பெருக்கல் 60 300 வினாடி. வெப்பத்தின் அளவு என்ன? ஹீட் என்னன்னு கேட்குறாங்க. கிவன் டேட்டா எழுதிட்டீங்க. இந்த 4 விஷயங்களும் வரக்கூடிய ஒரு விதி, விகன் என்னன்னா ஜூல் வெப்ப விதி. H equal to I square RT. H அப்படியே வச்சுக்கோங்க. ஐக்கு பதிலாக 6 ஸ்கொயர் இன்ட்டு இந்த ஆர் மின்தடைக்கு பதிலாக 5 பெருக்கல் டைமுக்கு பதிலாக 300 வினாடி. ஸோ அப்படியே ரெண்டையும் மல்டிப்ளை பண்ண இங்கே வந்துடுச்சு. நீங்கள் போட்டு இந்த 2ஐயும் மல்டிப்ளை பண்ணால் ஆன்சர். யூனிட் கண்டிப்பாக போடுங்க. 54,000 ஜூல். ஸோ இது ஒரு 2 டைமு பொது தேர்வில் கேட்டிருக்காங்க. ரொம்ப எளிமையான சம்மு தான். டெய்லி ஒரு சம்மு வீதமாக நீங்கள் ப்ராக்டிஸ் ஒரு நோட் எடுத்துக்கோங்க. டெய்லி ஒரு சம் வந்து அதில் எழுதி ஆன்சர் எழுதி பார்த்துட்டே வந்தீங்கன்னா எண்ட் ஆஃப் த டே ஒரு மந்த் முடிஞ்சோன்னா எல்லா சம்மும் கவர் ஆகிடும். ஓகே, ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ.